உழுகிறதுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். அதாவது இத்தனைக்கும் நம்ம வந்து வெறும் உழுகிறது மட்டும், வேறு எதுவுமே வெங்காயம் வேறு எதுவுமே கூட பயிர் பண்ணாமல் வெறும் உழுகிறதுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு பார்க்கலாம். தென்னை மரம்லாம் இருக்கனால மட்டை அந்த மாதிரி கீழே தவந்து கிடக்கும். அதை வந்து வெட்ட வேணாம், ஏன்னா சம்மர் டைம்னால வெட்டினோம்னா மரம் ஆற்று போயிடும். அதுக்காக இன்னொரு ஐடியா என்னென்னா, இப்படி இருக்க மரத்தை வந்து அந்த மாதிரி கட்ட போகிறோம். கட்டிட்டோம்னா மரம் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா மரத்தையும் கட்டிட்டோம்னா அவங்க வாட்டு உழுகும் போது கொஞ்சம் டிராக்டர் வந்து உழியாமல் உழுபடும். சம்மர் டைமில் மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம பண்ணுறோம். நம்ம இந்த மாதிரி ஒரு சில மெத்தட்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் உழுகும் போது. ஏன்னா கண்ணுகளை வந்து நம்ம 5 வருஷத்துலேயே 6 வருஷத்துலேயே நம்ம காப்பாற்றுறதாட்டி நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் நம்ம பார்த்துதே ஆகணும். கௌதமே இருந்து ஏய்ண்டயா இந்த மாதிரி தோப்புகளை உழுகிறப்ப மட்டும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸான டிரைவரை வச்சு உழுங்க. ஏன்னா நம்ம ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கஷ்டப்பட்டு வளர்க்குற மரத்தை வந்து அசால்ட்டாக விட்டுட்டாங்கன்னா போச்சு. மேக்ஸிமம் விட மாட்டாங்க. இருந்தாலும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்ச டிரைவராக பார்த்து, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான டிரைவராக பார்த்து உழுக வைங்க. எக்ஸ்பீரியன்ஸான டிரைவரை விட்டு ஏன் உழுக சொல்கிறேன்னு இப்போ தெரியுதா? இந்த மாதிரி பைப்பை அணைக்கான போட்டிருப்போம், பார்த்து தான் ஓட்டினாப்புல, இருந்தாலும் உடஞ்சிருச்சு. இனி நம்ம இதுக்கு ஒரு 300 ரூபா செலவாகும். நண்பர்களே, சம்பவம் ஆகிப்போச்சு. எடுக்கிறது பெரிய சிரமம் தான். கட்டையை போட்டிருக்கான், தள்ளி பார்ப்போம். நல்லா உட்காந்துச்சு. சிரமத்துக்கு கடுமையான சீன் தான். இல்லை, ஆனால் ஒர்க் அவுட் ஆகும்ண்ணே. இந்த மாதிரி பார்த்துருக்கேன். ஆனால் மேனட்லாம் கட்டக்கூடாது. டயரை சுற்றி தான் இழுக்கும். பாப்போம். ஒரு மாதிரியா தென்னை மரத்தில் கவுத்த போட்டு அதில் கவுத்த போட்டு டயரில் கட்டியிருக்கான். பார்ப்போம் என்ன பண்ணி ஒர்க் அவுட் ஆகாமல் அப்பளம் சிவகங்கை சீமை டான் சொல்லிட்டா நடந்துடும்.